அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். 2031 கூட சீமான் அவர்கள் தலையை தூக்கிடவே கூடாது அப்படின்றதுக்காக மேலும் ஒரு நபர் உள்ள நுழைஞ்சிருக்காரு. இந்த ஒரு தகவல் குறித்த முழுமையான வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் சினிமாவில் இருக்கக்கூடியவங்க அரசியலுக்கு வருவதை ஒரு ஃபேஷனாகவே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கொஞ்ச நாட்கள் படம் நடிச்சுட்டு மக்களிடையே ஒரு பிரபலமான முகமாக மாறிய பிறகு எலெக்ஷன்ல நிக்கிறதும் மக்களும் அதுக்கு ஓட்டு போறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஒரு கவலைக்கிடமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். 80களில் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் நுழைஞ்சு முதல்வராகி நிரந்தர முதல்வராக இருந்த பிறகு அடுத்தடுத்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரசியல்ல நுழைஞ்ச ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனாலும் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சியை பிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே சினிமாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் அரசியல்ல ஜெயிச்சிட முடியாது அப்படின்ற ஒரு கருத்து இருந்துச்சு. ஆனா இந்த 26 தேர்தல் பாத்தீங்கன்னா அதையும் மாத்தி ஒரு உச்சகட்ட நடிகராக இருந்தாரு அப்படின்னா அவரால் முதல்வராகவும் ஆக முடியும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பார்த்து அனைவருமே சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்காங்க. இவர் முதல்வராகியது அப்படின்றது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை குறித்து பிற மாநிலங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே இழிவாகவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சினிமாவில் இருக்கக்கூடியவன முதல்வராகி இருக்காங்க. இந்த மக்களுக்கு என்ன அறிவு இருக்க போகுது அப்படின்றது வரைக்கும் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஆரம்பிச்சு நடிகர்கள் அரசியல்வாதிகள் அனைவருமே நம்ம தமிழ்நாட்டை ஒரு பெரிய கேளிக்கைக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கேளிக்கைகளுக்கும் பொழுதுபோக்குகளுக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கூடிய மக்கள் அப்படின்னு நம்மள ரொம்பவே இழிவாகவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்கள் முதல்வராகிய பிறகு சீமான் அவர்களுக்கு இருந்த வாக்கு வங்கி பாதிக்கு பாதியான ஒரு காரணத்தினால சீமான் அவர்களும் சரி நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகளும் சரி நம்ம இவ்வளவு நாளா அரசியல் படுத்திய மக்கள் நம்மளுக்கே இப்படி ஆப்பு வச்சுட்டாங்களே அப்படின்னு ஒரு பெரிய வருத்தத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி 31 தேர்தலுக்காக உழைக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா விஜய் மேல அதிருப்தி ஏற்படக்கூடிய எல்லா மக்களுமே நம்மளுக்கு வாக்களிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நோக்கி போயிட்டு இருக்கும்போது மேலும் தமிழ் சினிமாவுடைய ஒரு முக்கிய நபராக இருக்கக்கூடிய நடிகர் தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாத்திருக்காரு. ஏற்கனவே நடிகர் தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவருடைய தந்தையான கஸ்தூரி ராஜா பாத்தீங்கன்னா வருவாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தனுஷுடைய அடுத்தடுத்த செயல்கள் எல்லாமே தன்னுடைய ரசிகர்களுக்கு துணி கொடுக்கிறது பைய கொடுக்கிறது அப்படின்னு ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் என்னென்ன பண்ணி அரசியலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நுழைஞ்சாரோ அதே விஷயத்தை தற்போது தனுஷும் கையில் எடுத்திருக்காரு அப்படின்றது உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளாலேயும் தமிழ் தேசியவாதிகளாலேயும் ரொம்பவே எதிர்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் தனுஷ் அவர்கள் ஒரு தெலுங்கர் அப்படின்ற காரணத்தினாலையும் இன்னொரு பக்கம் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு தெலுங்கு நம்மள ஆண்டுட்டு போயிட்டான் அடுத்து ஒரு தெலுங்கு நம்மள ஆள்றதுக்கு வர காத்துட்டு இருக்கா அப்படின்ற காரணத்தினால தனுஷ் அவர்களுக்கு எல்லா பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானவர்களுக்கும் விஜய் எந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான நபராக இருந்தாரு அப்படின்னா அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக எல்லா ஆலோசனைகளையுமே சீமானவர்களை கேட்டுதான் விஜய் அவர்கள் செஞ்சாரு அப்படின்றதுல ஆரம்பிச்சு இறுதியாக சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிருந்தாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இதே வரிசையில தான் தனுஷும் பாத்தீங்கன்னா சீமானுக்கும் சரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய முகங்களுக்கும் தனுஷ் அவர்கள் ரொம்பவே நெருங்கிய உறவாக தான் இருந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க இவரும் விஜய் போலவே பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு பெரிய பயத்திலே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிக்க. நன்றி, வணக்கம்.